இது மக்களுக்கான தேர்தலாக பார்க்குறேன். தளபதிக்கான தேர்தல். அவர் தான் எல்லா தொகுதியிலும் நிற்கிற மாரி நாங்கள் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அவரை ஜெயிக்க வைப்போம். அவருக்காக தான் நாங்கள் உழைப்போம். இந்த இந்த தேர்தல் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கும் அதே நம்பிக்கை இருக்குது. பெண்கள் ஓட்டும் இளைஞர் ஓட்டும் கண்டிப்பாக தளபதிக்கு தான். விஜய் அவர்கள் இந்த முறை 2 இடத்துல நிற்கிறாரு. ஆமாம். முதல் முறையில 2 இடங்கள்ல நிற்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தது. ஆனால் பெரம்பூர் தான் அவரில் மட்டும்தான் நிற்பார்னு எதிர்பார்த்தோம். திருச்சி கிழக்குலையும் நிற்கிறாரு. ஸோ எங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் மாரி இருக்குது. திருச்சி கிழக்கு பெரம்பலூர் 2 இடத்துல என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். கண்டிப்பாக அதில் எதுவும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பார் தளபதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை, நான் தான் எல்லா இடத்துலயும் நிற்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போட்டு கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு இருந்தாரு. உண்மை அதுதான். என்ன கனெக்ட் ஆச்சு? நீங்க நேர்ல பார்த்தீங்க, அந்த கிரேஸா இருக்கட்டும், அந்த ஆராவா இருக்கட்டும், எப்படி இருந்தது? அதை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருந்தது. அவர் பேசின பேச்சும் சரி, இளைஞர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே சரி, மக்களோட கனெக்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்காக நாங்கள் உழைப்போம். ஸோ உழைச்சி அவர் வின் பண்ண வைப்போம். நாங்கள் ரிஷிவந்திய தொகுதியிலேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ எங்கள் வேட்பாளர் அசோக் குமார்னு ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவரோட சேர்ந்து உழைப்போம் கண்டிப்பாக. எல்லாம் சொன்ன மாதிரி தான். தளபதி வந்து 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு மதுரை மாநாட்டிலேருந்தே பேசிகிட்டு இருந்தார். எல்லா இதுலேயும் மதுரை தெற்கு வடக்கு மேற்கு எல்லா இதுலேயும் விஜய்னு சொன்னார். இப்போ வந்து பெரம்பூர் மக்களுக்கும் திருச்சி கிழக்கு மக்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரகாசமான வாய்ப்பு கிடைச்சதுக்கு, ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மற்ற தொகுதிகளிலும் எங்கள் அண்ணன் தான் வேட்பாளர். அண்ணன் தான், விஜய் அண்ணன் தான். அதே மாதிரி தான்